திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 42,119 வாக்காளர்களும், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 42,501 வாக்காளரும், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 36,057 வாக்காளரும், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 54,260 வாக்காளரும், ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 40,020 வாக்காளர்களும் ஆக மொத்தம் 2,14,957 வாக்காளர்கள் இந்த ஏஎஸ்டிடி ஆப்சன்டீஸ், ஷிஃப்டட், டெட், டூப்ளிகேட் அண்ட் டபுள் என்ட்ரி இந்த லிஸ்டில் இப்போது எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு இன்றைய தேதியில் நமது வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆண் வாக்காளர்கள் 5,88,630, பெண் வாக்காளர்கள் 6,14,594, மூன்றாம் பாலினத்தவர்கள் 144 வாக்காளர்கள். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இன்றைய தேதியில் 1,12,03,368 வாக்காளர்கள் இன்றைய தேதியில் இருக்கிறார்கள். வேற ஏதாவது சொல்லணுமா? ஃபார்ம் 6 ஆல்ரெடி 25,000 வாக்காளர்கள் கொடுத்துருக்காங்க. இதே காலத்தில் பிஎல்ஓஸ் அண்ட் பிஎல்ஏஸ் ஃபார்ம் 6 வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 25,000 ஃபார்ம் 6 கொடுத்துருக்காங்க. இதே போல் இந்த ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் இந்த காலகட்டத்திலே 1,200 வாக்காளர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் அதை சீரமைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் தேவையான வாக்குச்சாவடியில் எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த வாக்குச்சாவடிகள் 1,490, இப்போ புதிதாக உருவாக்கம் செய்த வாக்குச்சாவடியின் எண்ணிக்கை 190. ஏற்கனவே வாக்காளர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்ததுனால அதை பக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளோட இணைப்பு செஞ்சது ரெண்டு வாக்குச்சாவடியில் அது போல் செஞ்சுருக்கோம். ஸோ இடமாற்றம் மற்றும் கட்டிட மாற்றம் 46 வாக்குச்சாவடிகளில் செஞ்சுருக்கோம். பெயர் மாற்றம் அந்த இதில் ஏதாச்சும் கிழக்கு பகுதிய கட்டடம்ன்றது மேற்கு பகுதி இந்த மாதிரி பெயர் மாற்றம் என்னென்னு செய்யணுன்றது அல்லது ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளியாக மாறி இருக்கும். இந்த மாதிரி இதில் பெயர் மாற்றங்கள் 6 எண்ணிக்கையில் செஞ்சுருக்கோம். ஸோ இன்றைய தேதியில் நம்ம மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 1,678.